என் செல்ல குழந்தையே, ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த வராகி உனக்கான சத்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். இது உனக்கு ஆறுதலை கொடுப்பதற்கானது அல்ல. உனக்கு யோகம் இருந்தால் நிச்சயமாக இன்றே இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டுவிடும். என் குழந்தையே, உன்னை சுற்றி இந்த விடியல் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டுகொள்வாய். இனி என்னவானாலும் சரி, உனக்காக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மாறும் என்று அம்மா அடித்துச் சொல்கின்றேன். இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். இந்த வாழ்க்கையை நாம் என்னவாக வாழ நினைக்கிறோமோ அதுவாக இந்த வாழ்க்கை நமக்கு மாறும். இந்த நொடி உன் தாயானவள் நான் உன் முன்னால் நிற்கின்ற பேரதிர்ஷ்ட நொடி. ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்துவிட்ட இந்த வராகி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் களைந்து உனக்கான நன்மைகளை தந்து விடுவேன். என் பிள்ளையே, நாளைய தினம் ஆடி மாதம் நிறைவடைய போகின்றது. இந்த மாதம் தொடங்கும் பொழுதே அம்மா சொன்ன வாக்குறுதிதான். ஆடி முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று. அந்த செய்தியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் அல்லது நாளை இரவுக்குள் உன்னை வந்து சேரும்படியான அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கான மிக பெரிய மாற்றங்களும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளுக்கான நல்ல முடிவுகளும் கிடைக்கப் போகின்றது. இன்று இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும். நீ என்னவாக இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த எண்ணத்திலிருந்து உன் கவனத்தை ஒருபொழுதும் சிதற விட்டு விடாதே. என் குழந்தையே, சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்டத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த விஷயம் நம்மை சரியானபடி மனதளவில் ஒரு முக்கியமான எண்ணங்களை கொடுக்கும். காலத்திற்கும் அது உனக்கு மறக்கவே முடியாது. நல்லது நடந்தாலுமே நல்ல விஷயங்கள் வந்தாலுமே இதனால் உன்னால் எதுவுமே மறக்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் பொழுது ஒரு விஷயத்தை எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். தவறு செய்யவில்லை என்றால் யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மனதில் நல்ல எண்ணம் இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் அதற்காக நீ பயப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நேரம் அம்மாவினுடைய அன்பினாலும் இந்த நேரம் என்னுடைய ஆசிகளினாலும் நீ அடைய நினைக்கின்ற சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் பொறுமையாக உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் காத்த பொறுமை போதாதா, இன்னுமா பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்கின்ற என் குழந்தை, இனி இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையையும் சரி செய்து தரும் பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அம்மா சொன்ன வார்த்தைகள் எத்தனை உண்மையானவை என்று. நான் உன்னிடத்தில் பொய் சொல்லி உன் அன்பை பெற நினைக்கவில்லை. என் குழந்தையே, உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்றுதான் காண நினைக்கின்றேன். உண்மையை எடுத்துச் சொல்லித்தான் உன்னை வெற்றி பெறச் சொல்கின்றேன். இப்படித்தான் இடைஞ்சல்கள் வரும், இப்படித்தான் இன்னல்கள் வரும். சுற்றி இருப்பவர்கள் வேண்டும் என்றே சோதனைகளை கொடுப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்துதான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தை, இன்று இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கை
நான் சொன்ன ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும். நான் சொன்னதை விடவும் சந்தோஷமான ஒரு பேரானந்தத்தை உனக்கு கொடுக்கும். என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் சில விஷயங்கள் நமக்கு வந்து மறையும். தாங்க முடியாமல் சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாமல் சில இன்பங்கள், இவை இரண்டும் சேர்ந்ததுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதனை மறந்து விடாதே. விட்டு கொடுத்து செல்வது உண்மையான நண்பனுக்கு அழகு. விட்டு கொடுக்காமல் பேசுவது உண்மையான நட்புக்கு அழகு. விட்டு விலகாதது தோழமைக்கு அழகு. நிச்சயமாக எப்பொழுதும் அப்படி ஒரு நட்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த நட்பை இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ இழந்து விடாதே. எப்பொழுதுமே அன்பு என்ற ஒன்று இந்த உலகத்தில் இந்த மனிதனை வாழச் செய்கிறது என்றால் நிச்சயமாக அது கிடைக்கின்ற இடத்தில் ஒரு பொழுதும் அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதே. அந்த அன்பை நீ ஒரு பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை அது உனக்கு கிடைத்திடாத ஒரு விஷயம். நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்திடாத ஒரு விஷயம் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, நிச்சயமாக நீ காத்திரு. காற்று எல்லா நேரமும் ஒரே பக்கம் வீசாது. ஒரு நாள் திசை மாறும். அன்று உன்னுடைய நிலையும் மாறும் என்பதனை நீ நம்ப வேண்டும். குறைகளை மட்டும் சுட்டி காட்டுவதை விட ஒருவருக்கு உற்சாகம் கொடுத்து பார்க்க வேண்டும். முடியாது என்று சொல்பவர்கள் கூட முயற்சிக்க ஆசைப்படுவார்கள். எப்பொழுதுமே மற்றவர்களின் குறைகளை காண்பது மட்டுமே நம் வேலையாக வைத்து கொண்டிருக்க கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லாமும் ஒரு நொடியில் மாறும். வருவது சிறு வாய்ப்பே ஆனாலும் அதனை ஒரு பொழுதும் நீ விட்டு விடாதே. ஏனென்றால் தருவது பெரும்பலனாய் மாறி உனக்கு வெற்றியை கொடுக்கலாம். சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருவராக தெய்வமே உன்னை தேடி வந்து உதவி செய்யும். நீ செய்த புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நீ ஒரு பொழுதும் தெய்வத்தை தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ துயரங்களை கடந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக இருக்க வேண்டும். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ ஜொலிக்கப் போகின்றாய். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷத்தை அனுபவிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு கிடைக்கின்ற வெற்றியை நீ முழுமையாக அனுபவிக்க கற்றுக்கொள். வெற்றி என்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை. ஆனால் அந்த வெற்றியை பெறக்கூடிய தகுதி என்பது இங்கு எல்லோருக்கும் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு என்ன வேண்டும் என்று முதலில் முடிவு செய். உன்னால் அதை பெற முடியும் என்று நீ நம்பு. நீ அதற்கு தகுதியானவன் என்பதனை நம்பு. அது உனக்கு சாத்தியம் என்று நம்பு. நம்பிக்கை மட்டுமே அந்த விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கை மட்டுமே உன்னை அடுத்த நிலையை நோக்கி வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுக்கின்றேன். யார் கொடுக்கிறார்களோ இல்லையோ, உன் தாயானவள் நான் உன்னோடு இருந்து உனக்கான மாற்றங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கின்றேன். உயர நினைக்கும் பொழுது யாரும் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் நீ உயரத்தில் இருப்பதை பார்க்க ஒரு பொழுதும் தயாராக இருக்க மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே என்று நினைத்து நீ வருந்தாதே. உன்னுடைய பலமே நீ தனித்து நின்று வெற்றி காண்பதுதான் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய பலம் எப்பொழுதும் தனித்து நிற்பதுதான் என்றால் என் பிள்ளை, நீ சாதிக்க வேண்டும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை புரிய வேண்டும் என்பதற்காகத்தானே
அதனால் இதையெல்லாம் நீ ஒருபொழுதும் எண்ணி கலங்கி விடாதே. இதையெல்லாம் ஒருபொழுதும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்படாதே. உன்னோடு எப்பொழுதும் எந்நேரமும் நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் உன்னை சந்தோஷப்படுத்தி பேரானந்தப்படுத்தும். மேலும் மேலும் பல மாற்றங்களை உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். வறுமையை நினைத்து பயந்து விடாதே. உனக்குள் திறமை இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கி விடாதே என்று சொன்னது போலத்தான் நீ கலக்கம் கொண்டு இனி எதையும் செய்ய முயற்சி செய்யாதே. உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஒழுக்கம் என்பது நீயே போடும் நல்ல பாதை. இந்த ஒழுக்கத்தோடு இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை செய்தாலும் நிச்சயமாக அந்த பாதை உனக்கு வெற்றியை கொண்டு ஏற்றிவிடுமே தவிர ஒரு பொழுதும் உன்னை வேறு எங்கும் கொண்டு சேர்க்காது. இனி என்னதான் நடக்கும் என்று நினைத்து நீ கலங்காமல், தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் தான் தோல்வி என்னும் நோயை அழிக்கும் சிறந்த மருந்து என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய தன்னம்பிக்கை கொண்டு கடின உழைப்பினால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை பெற்றுவிட்டு என் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை எப்பொழுதும் உறுதியாக நீ யோசிக்க வேண்டும். உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கவனமாக நீ சிந்திக்க வேண்டும். என் பிள்ளையே, இதுவரையிலும் நமக்கென இருந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது நமக்கு இல்லாமல் போகிறது என்றால் அங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் பொழுது அவர்கள் காரணத்தோடு தான் உன்னை விட்டு விலகி இருப்பார்கள். அந்த காரணத்தை அறிய முயற்சி செய்யாதே. ஏனென்றால் அது உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை ஒருவேளை கொடுக்கலாம், மிகப்பெரிய கஷ்டத்தை ஒருவேளை கொடுக்கலாம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளுக்குள் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக மன உறுதியோடு என் பிள்ளை நீ எதிர்கொள்ள வேண்டும். எல்லாமும் நடக்க வேண்டும் என்றால் இங்கு ஒவ்வொருவரினுடைய துணிச்சல்தான் அவர்களுக்கு அதை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்தில் அதை செய்து அதற்கான மாற்றங்களை கண்கூடாக கண்டுகொள். அதற்கான திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனதாக்கிக்கொள். எல்லாமும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. இது வெற்றியை கொடுக்குமா அல்லது தோல்வியை கொடுக்குமா என்பது மட்டும்தான் இங்கு கேள்விக்குரியல்லவா? நிச்சயமாக உனக்கான மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க நிச்சயமாக அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம்? என் குழந்தையே, எந்த இடத்திலும் நீ செய்த உதவிக்கு மறு உதவி கிடைக்கும். எப்பொழுதும் ஒருவர் வேண்டுமானால் நன்றி இல்லாமல் இருக்கலாம். எல்லோரையும் அப்படி நாம் கடித்துவிட முடியாது. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் பொழுது இது போன்றவர்களினுடைய உதவியும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானபடி நீ பெறக்கூடிய வெற்றிகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உண்மையாக மலரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையான அன்பு இந்த உலகத்தில் ஒருபொழுதும் தோற்காது. போலியான அன்பை கொடுத்திருந்தாய் ஆனால் அது ஒருபொழுதும் இங்கு நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள். வராகி தந்திட்ட வெற்றி இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும். இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷம் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். அம்மா இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க நினைக்கின்றேன். இது சர்வ நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சி என்கின்ற இடத்திற்குள் அழைத்து செல்வதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களுக்கு நீ உன்னையும் உன்னுடைய அத்தனை கவனங்களையும் சரியான பாதையில் செலுத்திவிட்டால் உன்னை தோற்கடிக்க இங்கு எவரும் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நீ வெற்றியை பெறுவதற்காக பிறந்த குழந்தை.
தயங்காமல் நில். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மா அதிசயத்தை நடத்துவேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.